ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவராத்திரி விரத முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவராத்திரிக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா, சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு வேளை மட்டும் நாம் உணவு சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். மறுநாள் சிவராத்திரி அன்று காலையிலிருந்து நீங்கள் உபவாசம் இருக்கணும். எதுவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இரவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு இரவு ஒரு பகல் முழுவதும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். அதில் ஆழ்ந்த பற்றுதல் இருக்குது. அந்த பற்றுதல் உங்களுக்கும் இருந்தால் உங்களாலையும் செய்ய முடியும். அங்கே அந்த பற்றுதல் தான் ரொம்ப முக்கியம். அதை தான் பக்தின்னு சொல்கிறோம். அந்த பக்தி உங்களுக்கு ஆழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பசியை தூண்டாது. இதுதான் உண்மை. நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பழங்கள் சாப்பிடலாம், இளநீர் சாப்பிடலாம். நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு ஒரு 3 வேளை உணவை தியாகம் செய்ய மாட்டோமா என்ன? விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறவங்க கோவிலில் போய் அங்கே நடக்கிற பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கிடுங்க. இல்லை எனக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டில் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வச்சு நீங்கள் பூக்களை தூவி உங்களுக்கு தெரிஞ்ச ஓம் நமச்சிவாயாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செய்யலாம். 4 ஜாமத்துக்கும் ஏதாவது ஒரு சாதம் பழங்கள் வச்சு நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். இல்லை நான் சிலையே வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சிலைகளுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணி 4 ஜாமத்துக்கும் சாதமும் பழமும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை முடிக்கலாம். இப்போது பூஜைகள்லாம் செஞ்சாச்சு, மறுநாள் தூங்கலாமா அப்படின்னா மறுநாள் தூங்கக்கூடாது. அந்த பகல் முழுவதும் தூங்கக்கூடாது. சாப்பிடலாம், தூங்கக்கூடாது. இதுதான் கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே. அதனால தான் விரதத்திலேயே ரொம்ப கஷ்டமான விரதம் சிவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விரதத்துக்கு சாப்பிடவும் கூடாது, தூங்கவும் கூடாது. வீட்டில் பூஜை செஞ்சவங்க மறுநாள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும். இப்போ நான் கோவிலுக்கு போனேன், அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, அது கோவில் பிரசாதம் தானே, நான் அதை வாங்கி சாப்பிட்டேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வீட்டுக்கு விரதத்துக்குன்னு நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ அதை தான் சாப்பிடணும், வெளியில் சாப்பிடக்கூடாது. பொதுவாக விரதம் இருந்தால் அது கோவிலில் கொடுத்தா கூட நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைச்சிருக்கிற உணவை தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் சரியான விரத முறை. இந்த மாதிரி பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.